ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரீஸோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்தி கூட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா ஹீரோயினும் பேச கூட ஆரம்பிக்கல. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. ஹீரோயின் இதுல பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நல்ல வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னு பேசுறான். ஹீரோயின் பாக்குறா, இந்த ஒரு வார்த்தையாவது நீ பேசினியே, நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், என் தங்கச்சி காணாம போனான்னு சொன்னேன்ல, அவ என்னாலதான் காணாம போனா அப்படின்னு ஹீரோ பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ குட்டி வயசா இருக்கும்போது அவங்க அம்மா ஹீரோவையும் தங்கச்சியையும் கூட்டிட்டு எங்கேயாவது தூரமா ஓடி போயிலான் இருந்திருக்காங்க. இந்த லின்சியோட தொல்லைக்கெல்லாம் பயந்துட்டு கையில ஒரு குட்டி வாத்து வச்சிருந்திருக்கான் நம்ம ஹீரோ. அது பிரச்சனையில கீழே விழுந்துருது. அது அம்மா எடுத்து கொடுங்கன்னு ஹீரோ ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அம்மா தூரமா ஹீரோவோட அப்பா வந்துட்டு இருக்காரு. வாங்க இந்த பக்கம் வாங்க, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதை கண்டுக்காம வாத்துக்குட்டி காணாம போயிடுச்சு, அதை எடுத்துட்டு வர அப்படின்னு அவங்க அம்மா கையை விட்டு ஓடி போயிடுறான். அவங்க அம்மா ஹீரோவை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. கூட்டமா வேற ஹெவியா இருக்கு. அதனால அவங்க அப்பா அவங்க இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள அங்க இருந்து குட்டி பொண்ணும் காணாம போயிருந்திருக்கா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அவங்களால ஓடி போக முடியாம ஹீரோவோட அம்மா நேரா லின்சியோட காலை பிடிச்சிருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு கேளு, ப்ளீஸ் நான் கொடுத்துடுறேன், என் பிள்ளைய விட்டுருன்னு சொல்ல, எனக்கு உன் சொத்து வேணும், உன் புருஷனோட அடையாளம் வேணும், அப்புறம் உன் அடையாளமும் வேணுங்கிறதால நீ அதுக்கு முதல்ல செத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. இந்த கதையெல்லாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி கூட நாங்க வச்சிருந்தோம்ல, அந்த பொண்ணு கதையும் நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ இருக்கால என் தங்கச்சி அந்த பொண்ணோட அண்ணனை தான் பிளட் பேங்கா யூஸ் பண்ணியிருக்கா லிங்ஷி. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல அவன் இதுக்கும் மேல சரிப்பட்டு வர மாட்டான்னு தெரிஞ்சு இந்த பையனோட அப்பா அம்மாட்ட போயிட்டு அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு இன்னொரு பிள்ளை பெத்து கொடுத்தீங்கன்னா பல கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணமும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அனாத ஆசிரமத்துல விட்டு அப்புறம் அவங்க அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோயின் அவ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா மட்டும் தானே ஹண்டர் விட்டு போயிருந்தாங்கல்ல, அவங்க அப்பா ஒரு தடவை குட்டி பாப்பாவா அவ இருக்கும்போது அவகிட்ட அங்க ஐஸ்கிரீம் விற்கிறாங்க, போய் வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு இவளை மட்டும் அமுச்சு விட்டுட்டு அங்க தண்ணிக்குள்ளதான் போட் இருக்கு. இவ திருப்பி வரத்துக்குள்ள போட்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருக்காரு. இவ கத்தி அழுது இருக்கா, இதுக்கு மேல இந்த உலகத்துல நல்லா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு புரியல டிப்ரெஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க ஷென்னு மறுபடியும் அதே குகைக்கு திரும்ப வரான். அந்த மைண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்து இங்க யாரெல்லாம் இருக்கா, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் இறந்து கிடக்குற நேரத்துல செக் பண்ண ஆரம்பிக்கிறான். சில விஷயத்த கண்டும் பிடிக்கிறான். இவங்க ஏதோ திருட்டு வேலையெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது ஷென்னுக்கும் இப்ப நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. ஷென்னு நேரா கிளம்பி போய் இந்த குட்டி பையன் இருப்பான்ல அவன்ட்டு சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு இவங்க ஏதோ திருட்டு வேலை எல்லாம் பண்றாங்க, இத பாரு, இங்க இருக்கிறதுலாம் நேச்சுரலா அங்க கிடைக்கிற மண்ணு, அப்புறம் இங்க கிடைக்குது பாரு, இதெல்லாம் ஏதோ ஸ்பெஷல் மண்ணு அவங்க ஸ்பெஷலா உருவாக்குறாங்க. பீஸ்டுங்க அங்க விண்கல் விழும்போது உருவான பீஸ்டுங்க இன்னும் இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு சாவே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பீஸ்ட் உங்க இருக்குங்கிறத ஷென்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோ கொஞ்சமா அப்படியே டயர்டா உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் சாப்பாடு கொண்டு வரா. ஹீரோவுல பார்த்து எனக்கு ஒரு ஹேர் கட் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, இதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நேராவா உள்ள போற ஹேர் கட் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்காக. அதுக்குள்ள இங்க இந்த பீஸ்டுங்க எல்லாம் குகைக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்க அத்தனை பேரையும் அடிச்சு போட்டு அங்க வேலை காவலுக்கு இருந்தவங்க எல்லாம் கொண்டு போட்டு அந்த புது பீஸ்ட் பெரிய பீஸ்ட் ஒண்ணு இருந்ததுல அதை கூட கொண்டு போட்டுட்டு அங்க ஹீரோவை காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்கன்னு இப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அட அநியாயமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா கிளம்பி லின்சிட்ட சொல்றதுக்கு போறாங்க. ஷென் இங்க ஃபாலோ பண்ணிட்டே போறவன் அங்க ஒரு பெரிய டெம்பிள் மாதிரி இருக்கு, இது இந்த ஹண்டர்ஸோட டெம்பிளாம். அது கிட்ட வந்துடுறான். இன்னும் சில விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஹீரோயின் அவனுக்கு ஹேர் கட் கொடுத்துட்டு ஷேவிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. பாடா ஹீரோ இப்பயாவது நல்லபடியா மானானேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடலாமா அப்படின்னு ஹீரோயின் அவன் கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நேரா உள்ள போயிடுறா. இன்னைக்கு நான் ஹீரோக்கு ஹேர் கட் கொடுத்துட்டேன், மறுபடியும் அவன் மனுஷன் மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவ எழுதிட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், நான் மறுபடியும் என்னோட வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன், செய்ய வேண்டிய வேலைகளை இனிமே செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுதிட்டு இருக்கான். ஹீரோ மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் சீக்கிரமா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, சண்டை போட வேண்டிய வேலை இருக்கு, என் உடம்ப மறுபடியும் இரும்பாக்கி ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஷென்னும் கூட ஹீரோயினை பாக்கிறதுக்கு வரான். நான் போய் பார்த்துட்டு வந்தேன், சில முக்கியமான தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு, நம்ம ஒரு மீட்டிங் போடணும், நம்ம வேகமா வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு புரியுது, நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம கேப்டனோட ஒய்ஃப் நல்லா பயங்கரமா அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு கத்துக்கிறா. நான் குறி வச்சா இனிமே தப்பவே போறதுலன்னு சொல்ல, சாட்ட பொண்ணு நீ கலக்குற அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அவனோட வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாருமா நம்ம வேலைக்கார அம்மா இருப்பாங்கல்ல அவங்க, ஹீரோ அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மோமோ கடைக்காரர்னு எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கால் வருது. போனா ஷென்னு தான் கால் பண்றான். அங்க இருந்து போன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, சீக்கிரமா உனக்கு தகவல் தரேன்னு சொல்லியிருக்காங்க, லின்சி சீக்கிரமா கூப்பிடுறேன்னு
சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா பிராக்டிஸ் பண்ணிருக்கான். ஹீரோ அவன் முதுகுல ஏறி உட்கார்ந்துக்கிறா. என்ன தூக்கிட்டு நீ மட்டும் புஷ் அப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ஸ்ட்ரென்த் மறுபடியும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பொத்தன் கீழே விழுந்துடுறா. ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து மெசேஜ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஷென் மெசேஜ் அனுப்புறான். இவ வேகமா போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க லின்சி தான் கூப்பிட்டுருக்கா. அவ்வளவு பெரிய ஆளுங்களா ஆயிட்டீங்கல்ல, இங்க பீஸ்டிங்ல வேற கடத்தி வச்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல, நம்ம எல்லாம் மீட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அது எந்த இடம் அப்படின்னா விண்கல் விழுந்தது இல்ல, அந்த இடம் தான். அந்த இடத்துலதான் எங்களோட கோட்டை இருக்கு. அங்க நீங்க வந்துட்டீங்கன்னா வித்தியாசமான நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட பாக்கலாம். பீஸ்ட பாக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் யான் நீயும் கேட்டுதானே இருக்கன்னு ஹீரோக்கு ஸ்பெஷல் மெசேஜ் சொல்லிட்டு இருக்கா. உன்னையும் விட மாட்டேன், உன் கூட இருக்க யாரையும் விட மாட்டேன், வந்து முடிஞ்சா அங்க இருந்து உயிரோட போய் பாருன்னு சொல்ல ஷென்னு பாக்குறான். யாரெல்லாம் கூட சண்டைக்கு வரதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு கேக்குறான். அங்க இருக்க அத்தனை பேரும் கை தூக்கிட்டு இருக்காங்க. குட்டி இருக்காலும் அவனும் கை தூக்குறான். அண்ணா என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கு, நான் வந்துதான் தீர்வேன், நீ என்ன கூட்டு போய் தான் ஆகணும், வயசக்காரனை காட்டி எத்தனை நாள் தான் என்ன கூட்டு போகாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஷென்னு பாக்குறான். சரி நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துடுறான். இங்க ஹீரோவும் ஹீரோயினும் வர அந்த சண்டைக்கு கிளம்புறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரையும் பத்திரமா இருக்க சொல்லிட்டு இங்கே இருங்க, நாங்க சீக்கிரமா வந்துடுறோம், நல்லபடியா அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. தங்கச்சிக்கு பிரியவே மனசு இல்லாம ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துடுறாங்க. போய் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியா நாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கேப்டன் இருக்காருல, அவர் இன்னும் கட்டி வச்சிட்டு இருக்காங்க. இவரை இப்ப நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம எப்படி மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு கூட இருக்க பீஸ்ட் ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான். லின்சி பாக்குறா. இவரை போய் நான் கொல்லுவேனா, அதுக்காகவா நம்ம இத்தனை நாள் வச்சிருந்தோம், என்ன பண்றேன்னு பாருன்னு கையில ஒரு வெப்பன் வால் ஒண்ணு எடுக்கிறா. கொல்றதுன்னா எனக்கு கொன்னுக்கோ, எனக்கு உயிர் பயம் எதுவும் கிடையாது அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு இருக்க. லைட்டா கழுத்துல ஒரு கீரல் மட்டும் போட்டு விட்டுடுறா. கேப்டன் ஆனா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவரோட கண்ணுக்குள்ள பீஸ்டுக்கெல்லாம் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சிவப்பு ரத்தம் வர ஆரம்பிக்குது. தன்னை கொல்லாம பீஸ்டா மாத்திரான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. ஷாக் ஆயிடுறாரு. இங்க ஹீரோக்கும் வெப்பன் கொடுக்குறாங்க. எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3-4 கார்ல கிளம்புறாங்க. போய் அந்த மலை உச்சியில வண்டியை நிறுத்திடுறாங்க. இந்த இடம் தான் நம்ம போக வேண்டிய மலை. நாளைக்கு வந்து ரிசர்ச் பண்ணப்ப இந்த வழியா பாதையை உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஷென் இருக்கான்ல, அவன் தான் உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இங்க ஒரு சிலை இருந்தது. இதுக்கும் மேல எப்படி வழி எனக்கு போறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்லிட்டு இருக்கான். இது வரையதான் நல்லா வர முடிஞ்சது அப்படின்னு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போய் பாக்குறாங்க. எப்படி போனாலும் ஒரே இடத்துல வந்து நிக்கிறாங்க. இப்ப ஒண்ணுமே யாருக்கும் புரியல. எங்க போனாலும் இப்படியே வரும், இதுக்கும் மேல இந்த மலைக்குள்ள காட்டுக்குள்ள எப்படி பாதையை கண்டுபிடிக்கிறது, அந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு சிலை இருந்தது இல்ல, அது பக்கத்துல போயிட்டு நம்ம ஹீரோயின் செக் பண்றா. அப்புறம் இன்னொரு ஹண்டர் பக்கத்துல தரையில ஏதோ முட்டிட்டு இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்றான். இப்படி இவங்க 3 பேரும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது 3 இடத்துல கண்ணாடி இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோயின் பாக்குற சிலையில மட்டும் இந்த கண்ணாடி மட்டும் மிஸ் ஆகுது. ஆனா ஏதோ அச்செல்லாம் இருக்கு. இங்க ஏதோ கண்ணாடி இருக்கு, அது எப்படி எடுக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ வெப்பன் இருக்குல்ல அத கையில எடுக்கிறா. இந்த சிலை ஒரு மேட் பிளேடோட சிலை. சோ என் வெப்பனுக்காக தான் அதை வெயிட் பண்றதுக்கு போலன்னு அதோட கையில அவளோட வெப்பனை வச்சிடுறா. வச்ச அடுத்த செகண்டே கண்ணாடி ஒண்ணு ஓபன் ஆயிடுது. 3 கண்ணாடியையும் தொடச்சு விட்டதும் ஒரு பக்கத்துல இருந்து நிலா வெளிச்சத்தை வாங்கி அந்த கண்ணாடி எல்லா கண்ணாடியிலையும் மாறி மாறி ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு புது பாதையவே அது காட்டுது. இந்த பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி. இதான் பாதை போல, வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் இந்த டைரக்ஷன்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் உள்ள போயிடுறாங்க. இதுக்கு பேர் தான் கோல்டன் கேட்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி போயிட்டா நேரா அந்த குகை தான். அதாவது விண்கல்லா எது வந்து விழுந்ததோ அதுக்குள்ள போயிருவோம். நம்ம அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 4 பீஸ்ட வேற அவங்க கடத்தி வச்சிருக்காங்கல்ல, அந்த பீஸ்டையும் கூடயே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்க கையில நீங்களே இந்த கட்டை போட்டுக்கோங்க, இல்லன்னா இந்த மயக்க மருந்து கொடுத்து உங்களை கூட்டு போக வேண்டியிருக்கும், அது எங்களுக்கே பிரச்சனையா இருக்கும், நீங்க இந்த கயிறை புடிச்சிட்டு ஒன்னா வரதான் உங்களுக்கு நல்லதுன்னு ஹீரோயின் சொல்ல அவங்களும் அதே மாதிரி கயிறை ஒன்னா கட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அத்தனை பேரும் அங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஷென்னு பாத்துட்டு இருக்கான். சரி உள்ள போலாமா அப்படின்னு குகை வாசல்ல வந்து கேட்டுட்டு இருக்க. குகையில ஏதோ பயங்கரமா சத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்னது இது, நம்ம நினைக்கிறதோட கொடூரமா நிறைய விஷயம் இருக்கும் போல, உள்ள என்ன இருக்கும்னு தெரியலையேன்னு இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த பீஸ்டுங்க இருக்காங்கல்ல 4 பேரும், இவங்க 4 பேத்துக்குள்ள ஒரு குட்டி பிளான் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. குகைக்குள்ள போனதும் நம்ம எஸ்கேப் ஆகி இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் மைனு கிட்ட போகும்போது இந்த குகையும் இந்த மைனும் ஏதோ ஒரு வழியா கனெக்ட் ஆயிருக்கும் போல. அங்க இன்னொரு பக்கம் வழியா நம்ம கேப்டனை கூட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த குட்டிலாம் இருக்கான்ல, அங்கதான் வாட்ச்மேன் வேலை பார்த்து நின்னுட்டு இருக்கான். வேணும்னே சரி ஓகே நம்ம இவங்களை வம்பு கெழுத்து நான் உள்ள போகணும்னு குட்டி பையன் நேரா கார்ல போய் கிறுக்க ஆரம்பிக்கிறான். லின்சியோட ஆளுங்கெல்லாம் அங்க வந்துடுறாங்க. யாரா நீனு, கார்ல எதுக்குடா கிறுக்குற அப்படின்னு கேட்க அதுக்குள்ள குட்டியோட கூட இருக்க மத்த ஆளுங்கெல்லாம் வந்து அவங்க கூட சண்டை போட குட்டி மட்டும் நேரா உள்ள போயிடுறான். கேப்டன் அப்படின்னு கத்திட்டு கேப்டன் முதல் தடவையா பயப்படுறாரு. எதுக்கடா குட்டி
எதுக்கு இங்க வந்த, இங்க உன்னை யார் வர சொன்னா, கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க குட்டி அவன் மேல ஃபுல்லா டைம் பாம் கட்டி வச்சிருக்கான். இப்ப மட்டும் எங்க கேப்டனை உள்ள எல்லாருமே செத்து போயிருப்பீங்கடா, கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள நிறைய பேர் வந்துடுறாங்க. அங்க வர ஒருத்தன் குட்டியை சேர்த்து கீழே தள்ளிட்டு கையில இருக்கிற டைம் பாம்பை அவனே வெடிக்க வச்சிட அந்த இடத்துல பாம்பு வெடிச்சிருது. நிறைய ஆபத்து வந்துருது. ஆனா அப்பயும் குட்டி ஏஞ்சிடுறான். எங்க கேப்டனை எங்க கூட்டு போனாங்களோ தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கான். கேப்டனை நேரா உள்ள கூட்டு போயிட்டு லின்சி பாக்குறா. ரொம்ப பயமா இருக்கு போல அப்படின்னு கேட்க கேப்டன் இவ்வளவு நேரம் எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. ஏன்னா எங்க ஆளுங்க சண்டை போட்டிருக்காங்க, கத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது வரையும் யாரையுமே இப்படி ஃபேஸ் பண்ணது கிடையாது, பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்களேன்னு. ஆனா பார்த்தல குட்டி அவன் எவ்வளவு தைரியமா இங்க வந்தான்ட்டு. இதுக்கு மேல எனக்கு பயமே கிடையாது, நிம்மதியா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இங்க அவங்க எல்லாம் ஒரு பக்கம் மைன் வழியா நுழைஞ்சு வந்துட்டு இருக்க நம்ம ஷென்னோட தலைமையில மத்த அத்தனை பேரும் ஒரு டீமா வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த குகைக்குள்ளதான் நம்ம கேப்டனை கூட்டு வந்து உள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஷென்னு பாக்குறான் கேப்டனை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்ல மின்னல் வேகத்துல பாஞ்சு மேல தொங்கிட்டு இருக்க கேப்டனை கயிறு அறுத்து கீழே எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்க கேப்டனோட முகத்தை ஓபன் பண்றாங்க. இங்க வந்து எல்லாரும் போங்க, என்னை விட்டு எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள லின்சி அவ கூட இருக்க அந்த மேனேஜர் பீஸ்ட் மத்த எல்லா பீஸ்டுங்களும் உள்ள போயிட்டு இருக்காங்க. கேப்டன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்த வழியாவே திரும்பி போக முடியாது, ஏன்னா அங்க ஒரு பெரிய ஆறு இருக்கு, இந்த பக்கமா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அத்தனை பேரும் வந்துட்டு இருக்க இந்த பீஸ்டுங்க எல்லாம் இருக்குல்ல கட்டி வச்சிருக்காங்களே அந்த பீஸ்டுங்க கையெல்லாம் கழட்டிடுதுங்க. இவங்களை அட்டாக் பண்ணான்னு ஹண்டர்ஸை பார்த்து வந்துட்டு இருக்குங்க. ஆனா இந்த பீஸ்டுங்களுக்கே தெரியாம வேற ஏதோ பயங்கரமா சத்தம் கேக்குது. பீஸ்டுங்களே என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் கொடூரமான நிறைய பீஸ்ட் வருது. வெள்ளை முடி வச்சுட்டு ஒரு பீஸ்ட் ஒண்ணு அங்க இருந்து வருது. மனுஷ உருவத்துல தான் இருக்கு, ஆனா கண்ணெல்லாம் பார்க்க வெள்ளையா இருக்கு. அது அங்க இருக்கிற மத்த பீஸ்டுங்களையும் வேகமா அட்டாக் பண்ணி கொள்ளுது. ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அட்டாக் பண்ணும்போது அவ கழுத்துல போட்டிருக்க செயின் ஒண்ணு வெளியே வந்துருது. ஹீரோயின் வேகமா அந்த பீஸ்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பீஸ்ட் ஹீரோயினை விட்டுட்டு நேரா உள்ள போயிருது. ஹீரோயின் அதை தேடிக்கிட்டே உள்ள போகும்போது அந்த குகையில அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது வேற மாதிரி இருக்கு. இது ஏதோ மனுஷ உடம்புக்குள்ள குட்டியா மாதிரி போன மாதிரி இருக்கு. ஹீரோயின் உள்ள போய் பாக்குறா. லின்சி அங்க நிக்கிறா. ஹாய் மேட் பிளேட், உனக்கும் எனக்கும் இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல, சண்டை போட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவ சண்டை போட ஹீரோயின் எங்க லின்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கும் போது இந்த நிறைய பீஸ்ட் புது பீஸ்ட் எல்லாம் வந்ததுல வெள்ளை மூடி வச்சுட்டு அதுல ஒரு பீஸ்ட் பயங்கரமா அந்த குட்டி மூடி பொண்ணு அட்டாக் பண்ணி வச்சிருக்கு. அவன் முடியாம உட்காந்துட்டு இருக்க. பார்த்தா பின்னாடியே இன்னொரு பீஸ்ட் வந்துட்டு இருக்கு. குட்டி மூடி பொண்ணு சொல்றா ஹீரோவை பார்த்து, நீ எனக்கு நிறைய கடமைப்பட்டிருக்க, நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன், இப்ப இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு கத்திட்டே அவளும் சண்டைக்கு போயிடுறா. இங்க நம்ம கேப்டனை பாத்துடுறாங்க. கேப்டனை பார்த்துட்டு சாட்ட பொண்ணும் இந்த கேப்டனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் பக்கத்துல போயிட்டு இருக்க. என் பக்கத்துல வராதீங்க, இங்க இருந்து போங்கன்னு கேப்டன் சொல்றாரு. அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு வேகமா கண்ணை பாக்குறா. பார்த்தா கண்ணுக்குள்ள பயங்கரமா அந்த நரம்பு இறங்கி இருக்கு. சரியே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அது இறங்கி இருக்கு. மத்தவங்க எல்லாம் குகைக்குள்ள என்னது இது, நானும் உள்ள வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு உயிருள்ள ஒரு பொருளுக்குள்ள நம்ம வந்த மாதிரி இருக்கு. அப்பப்போ இது இதயம் துடிக்கிற மாதிரி சத்தம் வேற கேக்குது. இங்க என்னவோ ஒண்ணு இருக்கு, ஏதோ அமானுஷ்யமா இருக்கு, இது ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரு உயிர் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. கேப்டன் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. கேப்டன் கத்திட்டு ஹீரோயின் வேகமா பக்கத்துல போயிட்டு இருக்கா. அங்க இருந்து லின்சி தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்றாரு, யாரும் என்கிட்ட வராதீங்க, நான் யோசிச்சேன் என் முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, ஒத்துமையா சண்டை போட வந்திருக்கீங்க, எனக்காக வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் பாத்துட்டேன். இப்பவே ஒரு தலைவனா நான் ஜெயிச்சுட்டேன்னு தான் சொல்லணும். என்னை காப்பாத்துறதுக்கு என் கூட சேர்ந்து வந்து மாட்டின 4 பேரை காப்பாத்த வந்திருக்கீங்கல்ல. இப்ப பாருங்க, நான் வந்து பீஸ்ட் ஆயிட்டு இருக்கேன். அதே மாதிரி என் கூட வந்த எல்லாருக்கும் அதே நிலைமை தான் ஆயிருக்கும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்த வேலை இப்ப முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து கிளம்பி போலாம். வாசல்ல பாத்தீங்கல்ல வெள்ளை மூடி பீஸ்ட் எல்லாம், அவங்க எல்லாருமே நம்ம ஹண்டர்ஸா இருந்தவங்க தான். ஒரு கட்டத்துல அவங்களுக்குள்ள இந்த கோஸ்ட் போயிட்டனால வேற வழியே இல்லாம அவங்களும் பீஸ்ட் ஆயிட்டாங்க. வெளியே போனா யாருக்காவது ஆபத்து வந்துருமோன்னு உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துற மாதிரி அவங்க இந்த இடத்துலயே தங்கிட்டாங்க. அவங்க கையெல்லாம் இங்கே கட்டி போட்டுக்கிட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் நம்ம டீமுக்கு வர முடியாது, இப்போ இருக்க டீமுக்கு. ஆனா நான் முன்னாடி இந்த டீமுக்கு போக போறேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீஜு, மேட் பிளேட் நீனு நல்லா புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி மேட் டாக் நீ இருக்க, ஷென், அதே மாதிரி சாட்டு பொண்ணு, நீங்க 3 பேரும் பொறுப்பு எடுத்துட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே கூட்டு போங்கன்னு கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. லின்சி அவங்க ஆளுங்க மீதி 2 பீஸ்டிங்க இருக்காங்க, அவங்க கூட போறா. அந்த 2 பேர் கூட போயிட்டு ஏதோ சத்தம் போட்டு அந்த ஒட்டுமொத்த மலையே ஒரு பீஸ்ட் தானே, அதை எழுப்ப ஆரம்பிக்கிறா. அவ எழுப்ப ஆரம்பிக்க என்ன நடக்குதுன்னு இங்க ஷென்னு மத்த டீம் எல்லாம் போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தாங்க எக்கச்சக்கமான குட்டி குட்டி பீஸ்ட் இருக்கும் போல. எல்லா பீஸ்டுங்களுமே வெளியே வருது இவங்களை அட்டாக் பண்றதுக்காக. உடனே இங்க இருக்க சில பேர் பாக்குறாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். இங்க இருக்கிறது நரம்பு, இந்த நரம்பெல்லாம் நம்ம கட் பண்ணோம்னா இந்த சங்கிலி அறுந்துரும். அவங்களால இந்த பீஸ்டுங்களால நம்மள தாண்டி பக்கத்துல வர முடியாது, கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கட் பண்ணிருக்காங்க. அந்த கட் பண்ண அங்க பெரிய பெரிய சிலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம ஹண்டர்ஸ் டீம்ல நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க கூடவே. அந்த சிலை விழும் போது சில பேர் கூட விழுந்துட்டாங்க. நம்ம ஷென் இருக்கான்ல,
இருக்கான்ல, அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். கூட இருந்த இன்னும் 2 பேர் விழுந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல தாங்க முடியாம ஹண்டர்ஸ்ல 2-3 பேர் உள்ள விழுந்து இறந்துடுறாங்க. இப்ப அவங்களுக்கு அழறதுக்கு கூட நேரம் இல்லாம அடுத்து இன்னும் பீஸ்ட் வருது. அதுலயே அந்த சங்கிலி எல்லாம் அவுத்து அந்த கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கூட 2 பெரிய பீஸ்டுங்க நேரா உள்ள வந்துருது. ஹீரோயின் பாக்குறா, எல்லாரும் ஓரமா வாங்கன்னு பக்கத்துல இருக்க ஒரு குட்டி குகைக்குள்ள அத்தனை பேரையும் கூட்டு போயிடுறா. இங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சது, வாங்க இங்க இருந்து அடுத்த வேலையை பாக்கிறதுக்கு கிளம்பலான்னு லின்சி அந்த 2 பீஸ்ட் கூடயே இருப்பாங்கல்ல அவங்கள கூட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, இவங்களை நம்மளால ஈஸியா அட்டாக் பண்ண முடியாது, 2 பீஸ்ட் இருக்கு, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பீஸ்ட நம்மளால அட்டாக் பண்ண முடியும், ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷங்க தான். ஆனா இங்க பெரிய பெரிய 2 பீஸ்ட் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் அடி வேறப்பட்டிருக்கு, நம்மளால சண்டை போட முடியாதுன்னு மத்தவங்க எல்லாம் புலம்ப ஆரம்பிக்க ஹீரோயின் கையில ஏதோ டேப்லெட் மாதிரி வச்சிருக்கா. அதை டக்குன்னு வாயில போட்டுடுறா. என்ன பண்ற நீஜோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. நீஜு இப்ப நீ என்ன வாயில போட்டேன்னு கேட்க ஒன்னும் இல்ல சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. மேட்பிளேடோட மெடிசன் அது அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஹீரோயின் டக்குன்னு அங்க இருந்து ஒரு மாதிரி கோவ பார்வையோட வெளியே போறா. அத்தனை பேரும் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணாம மத்த எல்லாரும் ஒரே பீஸ்ட் அட்டாக் பண்ண போக ஹீரோயின் திரும்பி ஒரு பெரிய பீஸ்ட் வந்துட்டு இருக்கு. கையில வெப்பன் எடுத்துட்டு அட்டாக் பண்றதுக்கு போறா. ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கண்ணை கையில தூக்கிட்டு நிக்க அவளுக்கு மேட்பிளேட் ரத்தம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு அடுத்த 2வது செகண்ட் அந்த பெரிய பீஸ்ட போட்டு தள்ளிடுறா. ஹீரோவால நம்ப முடியல. என்ன பாக்குறோம் நம்ம, எப்படி இவ்வளவு சீக்கிரம் அவளால அதை கொல்ல முடிஞ்சதுன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் நேரா அடுத்த பீஸ்ட் கிட்ட போறா. அந்த பீஸ்டையும் 2 நிமிஷத்துல போட்டு தள்ளிடுறா. ஆனா இந்த டேப்லெட் போட்டா அவ உடம்பு ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறமா அந்த பவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லென்சி நேரா ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு இருக்க. ஹீரோயின் உன்னையும் விடமாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்கா. ஆனா அவ உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு, அவளால தாங்கிக்கவே முடியல. சாட்ட பொண்ணு இன்னொரு பக்கம் இன்னொரு பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க லின்சிக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோ பக்கத்துல வந்துடுறான் அவளை காப்பாத்துறேன்னு. ஹீரோவை வேற சுட்டு வச்சிடுறா இவ. ஹீரோ வலி தாங்க முடியாம கீழே விழுதுற. ஹீரோயின் வேகமா லின்சி கிட்ட சண்டை போடுறதுக்கு வரா. 2 பேரும் ஒருத்தங்க மாத்தி கத்தியால குத்திக்கிறாங்க. ஹீரோ அப்படியே கீழே விழுந்துட்டு ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான், அவளுக்கு ஒன்னும் ஆயிடல அப்படின்னு. ஆனா உடனே லின்சி பாத்துட்டு, நீ கத்தியால குத்துனா நான் குத்துனா நீ சாவ, ஆனா நீ குத்துனா நான் சாவ மாட்டேன், சீக்கிரமா திரும்ப வந்துருவேன்னு கூட உனக்கு தெரியாதா, அறிவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க வெள்ள முடி பீஸ்ட் இருந்தது இல்ல, அது ஒண்ணு பறந்து வருது. லின்சிய அந்த செகண்டே அப்படியே தலைய வெட்டி அங்கே கொண்டு போட்டுருது. இதுக்கு மேல அவளால எந்திரிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு. அங்க வெள்ள பீஸ்டோட முகத்தையே யான் பாத்துட்டு இருக்கான் ஹீரோ அமைதியா. ஹீரோ மறுபடியும் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். பார்த்தா யாரெல்லாம் ஹண்டர்ஸ் டீம்ல மிச்சம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பக்கத்துல படுத்திருக்காங்க. கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கவங்க காப்பாத்துறாங்க. வேகமா குட்டி மூடி பொண்ணை பார்த்து, ஹீரோயின் எங்க போனா, நீஜோ எங்க அப்படின்னு ஹீரோ கேட்க ஆரம்பிக்க அவனோட வெப்பனை மட்டும் சாட்ட பொண்ணு தரா. ஒரு வெள்ள மூடி பீஸ்ட் வந்தது இல்ல, அந்த பீஸ்ட் இங்க இருந்து நீஜோவா கூட்டு போயிடுச்சு. தடுக்க முயற்சி பண்ணியும் எங்களால முடியல. மத்தபடி ஷென்னுல இருந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தேடி திரும்ப வரலாம் அங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. ஹீரோக்கு பயங்கர வருத்தமா இருக்கு. இதுக்கு மேல நம்ம அப்படி எப்படி காப்பாத்த போறோம், எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினோட ஆல்பம் ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்து ஹீரோ பாத்துட்டு இருக்கான். பார்க்கும் போதே ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க போட்டோவை பாக்குறான். இவங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி லேடிட்ட, இது ஹீரோயினோட அம்மாவா, நீஜோவோட அம்மாவான்னு கேட்க ஆமாப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஹீரோ ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் ஹண்டர்ஸ் டீம்ல மத்த எல்லாரும் உயிரோட இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இறந்து போனவங்களோட பேரெல்லாம் ஒரு சின்ன அந்த காயின்ல எழுதி அங்க இறந்து போனவங்களுக்கு தனியா செவரு இருக்கு அதுல மாட்டி வைக்கணுமா. கேப்டன் பேரு, அது மட்டும் இல்லாம ஷென்னோட பேரு, அப்புறம் இன்னும் முக்கியமா இறந்து போன அத்தனை ஹண்டர்ஸோட பேரையும் அதுல எழுதி ஆளாளுக்கு அழுதுட்டே மாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ கரெக்டா வரான். அங்க சாட்ட பொண்ணை பாக்குறான். நான் உன்ட்டு ஒண்ணு சொல்லணும், நான் அன்னைக்கு பார்த்தோம்ல வெள்ள முடி பீஸ்ட், அதான் அங்க இருக்க பீஸ்டுங்களே அட்டாக் பண்ணுச்சுல, அந்த பீஸ்ட் வேற யாரும் இல்ல, நீஜுவோட அம்மா, ஹீரோயினோட அம்மா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஆமா, ஏற்கனவே கேப்டன் சொன்னார்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹண்டர்ஸ் தான் அப்படின்னு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சமாவது கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க பொண்ணு அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அவங்க காப்பாத்தி கூட வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகேன்னு அவன் கூட கிளம்பிட்டு நமக்கு சாட்ட பொண்ணும் போறா, அதே மாதிரி கேப்டனோட ஒய்ஃபும் போறா. 2 பேரும் போறாங்க. உள்ள போயிட்டு அந்த குகையில அங்க ஒரு விசில் மாதிரி இருக்கு, அதை அடிக்க அங்க வெள்ள முடி பீஸ்ட் அதாவது ஹீரோயினோட அம்மா அங்க வந்துருது. வந்து இவங்களே பாத்துட்டு இருக்கு. ஹீரோயின் எங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான். கீழே இருக்க பாதாளத்தை காட்டிட்டு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஹீரோ பாக்குறான். அடுத்து திருப்பி கிளம்பி போயிட்டு ஒரு செட்டப்போ ரெடி பண்ணிட்டு வரான். ரெடி பண்ணி வந்துட்டு நம்ம சாட்ட பொண்ணு ஹீரோ 2 பேரும் மட்டும் கீழே உள்ள அப்படியே இறங்குறாங்க. ஒரு பெரிய லிப்ட் மாதிரி கட்டிட்டு வெளியே இருந்து நம்ம கேப்டனோட ஒய்ஃப் இருக்கால, அவதான் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. இவங்க உள்ள இறங்கி தண்ணிக்குள்ள அந்த லிப்ட் இறக்கி விடுது. இவங்க நேரா உள்ள தேடிட்டே போயிட்டு இருக்காங்க. சாட்ட பொண்ணு, நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கதவு மூடாம பாத்துட்டு இருக்கேன், நீ உள்ள போ அப்படி சொல்ல ஹீரோ நேரா உள்ள போறான். பார்த்தா அங்க ஏதோ ஒரு பெரிய பாதாளம் மாதிரி இருக்கு. அந்த பாதாளத்துக்குள்ள ஒரு பெரிய பேக் மாதிரி இருக்கு. அந்த பேக்குக்குள்ள போனா தண்ணியே அங்க இல்ல. இங்க மூச்சு
மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாவே இல்ல, தண்ணியே இல்ல, ஆக்சிஜன் எப்படி இந்த இடத்துல இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போறான். பெரிய பபிள் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட முகம் மட்டும் தெரியுது. ஒட்டு மொத்தமா மத்த எல்லா இடமும் மறைஞ்சு கிடக்கு. இவளோட உடம்ப குணப்படுத்துறதுக்காக யாரோ இப்படி காப்பாத்திருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு அவளை எழுப்புன்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்கான். பாரு எந்திரி, நீ என்ன காப்பாத்துன, நான் உன்னை விடுவேன்னு நினைக்கிறியா, உன்னை காப்பாத்தாம போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை வெளியே எடுத்துடுறான். ஹீரோயினுக்கு மூச்சு இருக்கு, அவளை கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோயினுக்கு கனவுல சின்ன வயசுல இருந்து அவ பார்த்த ஒவ்வொரு இடத்துக்கும் அவளே திரும்பி போற மாதிரி இருக்கு. அம்மாவை பார்த்தது, அம்மா பாய் சொல்லிட்டு போனது, ஷென்னை பார்த்தது, ஷென்னுக்கு ஆறுதல் சொன்னது, அப்புறம் அவ ஒவ்வொரு கேப்டனை பார்த்தது, இந்த செயினை கழுத்துல அவங்க வாங்கி போட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு தடவை பார்க்கும் போது அழுதுட்டு இருக்கா. அப்படியே ஏஞ்சிடுறா. பக்கத்துல ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நிஜம் ஏஞ்சிட்டியா அப்படின்னு கேட்க, யார் நீ, எதுக்கு என் பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவே வரட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு புரியுது இவளுக்கு ஏதோ ஞாபகம் மருதி வந்துருச்சு போல. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் காட்ட இந்த பொண்ணுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு, திடீர்னு ஞாபகம் வரலாம், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு எல்லாத்தையுமே வாழ்க்கையில பார்த்தால, ஹீரோ இருக்க பார்ட்ட மட்டும் பார்க்காம ஹீரோவை மட்டும் கம்ப்ளீட்டா அவன் மறந்து போயிடுறா. ஆனாலும் ஹீரோ விடுற மாதிரி தெரியல, அவ கூடயே இருக்கான், அவன் வீட்லயே தங்கிட்டு இருக்கான். நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா அங்க இருந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா தேடிட்டு டாக்டர் இருக்கான்ல அவன் கிட்ட போறான். ஹீரோவோட தங்கச்சி இருக்கால அந்த பொண்ணு வந்திருக்கா. அவன் டாக்டர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தங்க பிடிச்சிருக்கு போல. அவ சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என் அண்ணன் வந்து காசு கொடுத்து நீ எங்க வேணா போ, லின்ச்சி இதுக்கு மேல இந்த உலகத்துல உயிரோட இல்ல, பீஸ்டுங்க அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க, நமக்கு தொல்லை கொடுத்தவங்க எல்லாம், இதுக்கு மேல இது உன்னோட உலகம், நீ அதே வீட்டுக்கே திரும்பி போறதுனா கூட போலாம், ஆனா அங்க போறதுக்கு நீ விருப்பப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும், உனக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்க போன்னு சொன்னா, ஆனா அந்த நான் இங்க வந்துட்டேன்னு சொல்ல டாக்டர் அவளை சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு ஹீரோயின் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. போத்திக்காமலே தூங்கிட்டு இருக்காளே, ஏதோ கெட்ட கனவு வேற காண்றா போல. உடம்புலாம் ஷிவர் ஆகுதுன்னு ஹீரோ உள்ள வரான். அவளுக்கு ஒரு பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு அவளோட கையை பிடிக்க ஆரம்பிக்க ஹீரோயின் தூக்கத்துல இருந்து டக்குன்னு முழிச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. தூங்குற நேரத்துல ஒரு பொண்ணை தொடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மாறி அட்டாக் பண்ணிட்டு அவன் மேல ஏறி உட்காந்து ரெண்டு மிதிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் போதுதான் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டாங்கல்ல, அந்த ஃபைட் ஞாபகம் வருது அவளுக்கு. ஹீரோ வேற கத்துறா, நீஜும் என்ன பண்ற, யார் அட்டாக் பண்ற அப்படின்னு. ஒரு ஃபைட்டும் ஞாபகம் வந்து அவளுக்கு இந்த ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வந்துருது. ஹீரோயின் பாக்குறா, வேகமா கட்டி பிடிச்சுக்கிறா அவனை. சாரி, நான் அவனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பாக்குறான், உனக்கு ஞாபகம் வந்துச்சுல, எனக்கு அது போதும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ரெண்டு பேரும் கிளம்பி அதே பாதாள குகைக்கு போறாங்க. அங்க போய் ஹீரோ அந்த விசில் அடிக்க அங்க அந்த வெள்ளை மூடி பீஸ்ட் வருது. அம்மான்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த பீஸ்ட் பாக்குது. இவளை கடைசியா ஒரு தடவை மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அதுக்கும் கண்ணுல ஒரு மாதிரி கண்ணீர் வர மாதிரி இருக்கு. அங்க இருந்து போயிட நீஜு பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. சோகத்தோடயே அம்மா அங்க இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு திரும்பி வந்துடுறா. இங்க இறந்து போனவங்க வால்ல இருந்து நீஜுவோட பேரையும் அவங்க அம்மா இன்னும் உயிரோட இருந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க கான்சியஸா, அவங்க பேரையும் எடுக்கிறாங்க. எடுத்து நீஜு கையிலேயே அந்த டோக்கனை அங்க வந்து சாட்டை பொண்ணு கொடுத்துடுறா. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம எல்லா பீஸ்டுங்களையும் அழிச்சிட்டோம், இதுக்கு மேல பீஸ்டால வர முடியாது, நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வந்துடுறா. இங்க ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் ஒண்ணு கொடுக்குறான் ஹீரோ. அவள் ஆர்ட் பொருள்லாம் செஞ்சு அதை தூக்கி போட்டு வச்சிருந்திருக்கா. அதெல்லாம் எடுத்து பத்திரமா ஓட்டி வச்சிருக்கான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் ஆயிட்டே இருக்கு. ஹீரோயின் மறுபடியும் பயங்கரமா அவ வேலையில இறங்கிட்டு அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் கேலரி ஒண்ணு ஓபன் பண்ணிடுறா. இங்க எல்லாருமே ஒன்னா இருந்துட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர், தங்கச்சி, அப்புறம் நம்ம ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா ஹீரோயினோட இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் எக்ஸிபிஷன் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அங்க ஒருத்தர் வராரு. இங்க இருக்க எல்லா ஆர்ட் பொருளையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாமே வா, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்கன்னு சொல்ல, எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். சரி ஓகேங்க அப்படின்னு அங்க இருக்க மேனேஜர் வித்துட்டு கிளம்பி போக அந்த பையன் யாருக்கோ போன் பண்றான். எல்லாத்தையும் வாங்கிட்டேன், எல்லாமே ஸ்பெஷல் பிரைஸ்ல இருக்கு, இவ்வளவு ஒர்த்தா அதை வாங்கிதான் ஆகணுமா அப்படின்னு கேட்க, வாங்கிதான் ஆகணும், ஏன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸ்ட் உலகத்தை அடிப்படையா வச்சு சில ஆர்ட் பீஸ் எல்லாம் கூட ஹீரோயின் செஞ்சிருக்கா. அதெல்லாம் டிவில உட்காந்து பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த சீசன் முடியுது. எல்லாருக்கும் நல்ல முடிவு வந்துட்டா கூட சில பேர் இறந்து போயிட்டா இருந்தா கூட இப்ப மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய ஈக்க வச்சு முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன ஆக போகுது, புது சீசன் எதுவும் வரப்போதா என்ன தெரியல. ஆனா அந்த சீரீஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்கா த்ரில்லிங்கா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் பியூட்டிஃபுல்லான நிறைய சீரீஸ் நம்ம சேனல்ல வரப்போது, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சீரீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.